டெல்டா 7 நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போற படம் குட் டே. 27/6/2025 அன்று வெளியான திரைப்படம் தான் குட் டே. இந்த படத்தோட கதாநாயகன் பிருத்திவிராஜ் ராமலிங்கம். அவர் தான் படத்தோட ப்ரொடியூசரும் கூட. அவரே நடித்து தயாரித்திருக்கார். இயக்குனர் என் அரவிந்தன் அவர்கள் தான் சின்ன பட்ஜெட்ல இந்த படத்தை இயக்கியிருக்கார். நடிகர்கள் வேல ராமூர்த்தி, காளி வெங்கட், மைதான் நந்தினி, ஜீவா சுப்பிரமணியம், ஆடுகளம் முருகதாஸ், இவங்க எல்லோரும் இணைந்து நடிச்சிருக்காங்க. மியூசிக் கோவிந்த் வசந்தா, அவர் தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கா. இந்த கதைப்படி ஒரு நாள் இரவுல நடக்கிற கதை தான். இந்த கதையை பற்றி லைட்டாக சொல்கிறேன். திருப்பூரில் நம்ம ஹீரோ ஒரு டெக்ஸ்டைல்ஸ் கம்பெனியில் சூப்பர்வைசராக வேலை பார்க்குறாரு. ஹீரோ பேர் சாந்தகுமார். மாத கடைசியில் எல்லாருக்கும் வர்ற பிரச்சனை தான், சம்பளம் வருமா வராதா அப்படின்னு ஏங்கிட்டு இருப்போம்ல. அப்படி தான் ஹீரோவும் எப்போ சம்பளம் போடுவான்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. லேட் ஆகிட்டே இருக்கு. போய் கேட்டுடலான்னு போய் கேட்கும்போது அதுக்கு முந்தின நாள் மேனேஜர்கிட்ட ஒரு சின்ன பிரச்சனை பண்ணியிருப்பாரு. அதனால சம்பளத்தை இழுத்தடிச்சு அவரை அவமானப்படுத்தி அனுப்புவாங்க. அதுக்கப்புறமா சம்பளத்தை போட்டுருவாங்க. அதே நேரத்தில் அவர் மனைவி வேற ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஃபோன் பண்ணி சம்பளம் வாங்கிட்டியா இல்லையா அதை மட்டும்தான் கேட்பாங்க. மற்றபடி வேற எதுவும் பேச மாட்டாங்க. இப்படி மன உளைச்சலுக்கு ஆளாகிற சாந்தகுமார் இன்னைக்கு நல்லா ஃபுல்லாக சரக்கு அடிக்கணும்னு நினச்சி சரக்கு வாங்கிட்டு வந்து தொடர்ந்து இரவு முழுவதும் குடிக்கிறான். குடிச்சிட்டு ராத்திரி முழுவதும் அவன் கெட்டது மட்டும் இல்லாமல் அவனுக்கு தெரிஞ்சவங்க, பழக்கத்தில் இருந்தவங்க, பார்க்குறவங்கன்னு எல்லோரு வாழ்க்கையிலையும் ஒரு பிரச்சனையை பண்ணி விட்டுறான். போலீஸ்கிட்ட மாட்டி நல்லா அடி வாங்குறான். பொழுது விடிஞ்சா என்ன நடக்கும், அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. ஒருத்தன் குடிச்சிட்டு எந்த மாதிரிலாம் அநாகரிகமாக நடந்துக்கிறான், குடிச்சிட்டு என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் பேசுறது, ரொம்ப கேவலமாக ஹவுஸ் ஓனர்கிட்ட பிரச்சனை பண்ணுறது, இதெல்லாம் ஹீரோ சாந்தகுமார் அந்த கதாபாத்திரமாகவே மாறி பிரமாதமாக பண்ணியிருக்கார். இந்த படத்தோட ரைட்டர் பூர்ணா ஜெயஸ் மைக்கேல், அவருக்கு தான் மிகப்பெரிய கிரெடிட். குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். இதை படத்தில் ஒரு வாசகமாக மட்டும் வைக்காம இதையே கதையாக வச்சு ஒருத்தனை குடிச்சிட்டு அவன் கெட்டது மட்டும் இல்லாமல் அவனை சுற்றி உள்ளவங்க வாழ்க்கையும் நிம்மதி சந்தோஷத்தையும்